வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வர்த்தி. இதை நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இதை நான் வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னா என்ன? அதாவது கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்வேன், நான் சொன்னேன்னா அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்கில் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் இந்த நான் சொல்கிறத நான் செய்வேன், நான் கரெக்டாக நான் இப்போ என்ன நான் வாக்கு கொடுத்துருக்கனோ அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு பழக்கம் எப்போ இருந்து நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு குழந்தைகளா அவங்க எதை இது வந்து சிலபஸில் இருக்கா, இது யாரும் வந்து சொல்லி தருவாங்களா? ஒரு குழந்தைக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ, அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சிடணும். அதாவது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க வாக்கு குடுத்தாங்கன்னா, அந்த வாக்க நிறைவேத்திருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வந்து போக வேணாம். இப்போ ஒரு பழக்கமே வந்து ஒண்ணு பழகுறாங்க. நம்ம ஒரு பேரண்ட் அட்வைஸ் பண்றாங்க. அதாவது சத்தியமா இத நான் திருப்பி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இல்ல நான் சொல்றேன்ல, இனிமேல் இந்த மாரி இன்னொரு தடவ இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி அத செய்யாமயே இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். அப்படிதானே? அப்போ இந்த மாதிரி விஷயத்த ஒரு குழந்தை எங்க இருந்து கத்துக்கிறோம்? நம்ம வெறும் வாய் வார்த்தையில சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எங்கேயும் போய் இது எந்த லைப்ரரியிலயோ எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலயோலாம் இல்ல இதோட சிலபஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலையும் தான் இது இருக்குது. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து இப்ப யாராவது கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலை அட்டன் பண்ண சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்ல இல்லைன்னு சொல்லு, இல்ல நான் வந்து போனை வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்த அந்த குழந்தைக வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு நம்ம பதிய வைக்கிறோம். என்ன பதிய வைக்கிறோம்? இப்ப நான் இந்த ஃபோனுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருந்தால் கூட நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரையாவது ஒருத்தவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு, நான் வந்து இல்லைன்னு சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். அத அந்த குழந்தை செய்யும்போது, அன்னைக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு அது சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, என் பிள்ளை நான் என்ன சொல்றேனோ அத செஞ்சிருச்சு. ஆனா அந்த அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஃபோன்லயே அவங்க அங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்படிதானே? ஏன்னா, நீங்க என்ன அவங்களுக்கு கத்துக் குடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு முக்கியமான இடத்துல தான், அதாவது யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த பாஸ் பண்ணணும், ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து அவங்க ஃபோனே பண்ணியிருப்பாங்க. இல்ல உங்களுடைய பாஸே வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா தான் அவங்க அந்த ஃபோனே பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? அவங்க நம்மளுக்கு குடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம இக்னோரும் பண்றோம். அதே சமயத்துல அந்த இடத்துல நம்ம இல்ல அப்படின்னு சொல்லி, நம்ம வீட்ல இருக்கிற யாராவது ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தியான பெர்சன யூஸ் பண்ணியே நம்ம வந்து என்ன சொல்றோம்? அவங்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்றோம். இத யாரு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னா, உங்க குழந்தைங்க தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வெறும் ஒரு ஃபோன் கால்ல முடியிற விஷயம் இல்ல. இப்போ எத்தனையோ பேர் நெறைய பேர் வந்து இஎம்ஐல தான் பொருட்கள்லாம் வாங்குறாங்க. அப்ப இஎம்ஐ வந்து கட்டல, இஎம்ஐ வந்து நீங்க சரியா பே பண்ணல, சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்டின்னா என்ன பண்றாங்கன்னா, சில ஃபினான்ஸ்ல இருந்தோ, இல்ல வேற இது நான் வந்து இத ஏன் நான் அட்ரஸ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன்னா, இது முக்காவாசி பேர், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ், இல்ல வந்து மிடில் கிளாஸ், இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற விஷயத்தினால தான் இதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னே நினைச்சேன். ஏன்னா இந்த இஎம்ஐ எல்லாம் பே பண்ணாம இருக்கும் போதே வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்க வந்து உங்க குழந்தைகிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? அதாவது நான் செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்த நான் செய்யாம இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் தேடுறேன். அந்த மாதிரி சின்னதுல இருந்தே நீங்க என்ன செய்றீங்களோ அத அப்சர்வ் பண்ணி வளர்ற உங்களுடைய குழந்தை, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லும்போது, ஏன் அதுல நீங்க ஹர்ட் ஆகுறீங்க? நீங்க என்ன சொன்னீங்களோ அதத்தானே, என்ன செய்றீங்களோ அதத்தானே உங்க குழந்தை செய்யுது. இப்ப அவங்க வந்து பேப்பர் குடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல வந்து ஒரு பேப்பர் குடுத்துட்டாங்க. அந்த மார்க் கம்மியாகிற பட்சத்துல அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட அந்த பேப்பர காமிக்கல. இல்ல நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு குடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கார்ட உங்ககிட்டயே குடுக்காம, அந்த குழந்தை தானே சைன் போட்டு குடுத்துருது. அப்படின்னும் போதெல்லாம், என் பிள்ளை இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய அந்த நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டன்னா, அந்த குழந்தை மனசுல என்ன தெரியுமா பதில் இருக்கும்? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதத்தானே நான் செஞ்சேன். அது ஏன் இப்ப அது தப்பா தெரியுது உங்களுக்கு?
அப்படின்ற மைண்ட்லேயே அது பார்க்கும் போது தான் பண்ண தப்பையும் அதால் திருத்திக்க முடியாமல், அது ஏன் பேரண்ட் செய்யும் போது அது கரெக்டாக இருக்குது, நம்ம செய்யும் போது அது ஏன் தப்பாக இருக்குன்னு அந்த குழப்பத்திலேயே அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு ஆன்சைட்டி மூடுக்கே அது போயிடும். அது சோஷியலைஸில், அதாவது ஆளுகளோட பேசுறது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பேரண்ட்டு உங்கள் குழந்தை வந்து ஒரு 13 வயசு 14 வயசில் இல்லை ஒரு 10 வயசில் தப்பு செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா, அதுக்கு யார் வந்து இதுக்கு வந்து விதை விதைச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் அது பேரண்ட்டு தான். ஸோ அதனால் இப்போ இருக்கிற நியூ பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகள் முன்னாடி என்னவா இருக்கணும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் என்னவா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒருவேளை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அந்த அந்த பர்டிகுலர் ஃபோனுக்கோ இல்லை ஒரு இஎம்ஐ பர்சனுக்கோ நான் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சின்னதில் இருந்தே நம்மளுக்கான கமிட்மெண்ட்டை நம்ம தான் செய்யணும். அதுலேருந்து நம்ம ஓடி ஒழியக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம பண்ணணும்னு சொல்லி சின்னதுல இருந்தே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் உட்காந்தெல்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் செய்கிறத அவங்க பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்துருவாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாமா? தேங்க்யூ.